இந்த படியெல்லாம் ஏறி அங்கேருந்து வந்தீங்கன்னா இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான புகை அம்சத்தோடு இருக்கிற மலேசியா பத்து முருகன் கோயிலோட அமைப்பை பார்த்து ரசிங்க. எப்பேற்பட்ட அமைப்பு பாருங்க. எப்பேற்பட்ட ராஜாங்கத்தை அமைச்சிருந்தா அவருக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்த அமைச்சு அதை எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியோ எத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியோ உருவாக்கின இந்த சிஸ்டம் இன்னி வரைக்கும் தொடருதுன்னா அவரோட வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும், அவர் வாழ்ந்த வாழ்வு எப்படி இருந்திருக்கும் நம்மலாம் நினைச்சு பார்க்க முடியுமா? மனிதர்கள் வாழுங்காலத்திலேயே மனுஷனை மறந்துடுறான். தெய்வ நிலையை அடைஞ்சிருக்காருன்னா முருகன் எந்த மாதிரியான ஒரு நிலையான வாழ்க்கையான வாழ்ந்து ஒரு அம்சத்தை அமைச்சு இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கியிருப்பாரு. என் மூலியமா இந்த காட்சியை பார்த்து முருகன் அருள் பெறும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முருகன் ஆசி பெற வாழ்த்துக்கள். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா.